இருங்க, இந்த வீடியோ தள்ளிடாதுங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏசப்பா உங்களோட பேச விரும்புகிறார். என்ன பேசணும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு போங்களேன். கடகடன்னு தள்ளிங்கன்னா நான் என்ன பேசுன்னு உங்களுக்கு புரியாது. தேவன் உங்களோடு என்ன இடப்படுறதுன்னு தெரியாது. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, பொறுமையாக கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் ஆலயத்துக்கு போகிறேன், அநேக நாள் நான் பாஸ்டிங் போட்டிருக்கிறேன், அநேக நாள் ஆண்டு ஊழியத்தை செய்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு துன்பமான காரியம் தான் இருக்குது. என்னை யாரும் விடுவிக்க முடியல. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதுலேருந்து வெளிப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறியா? எப்பொழுது தான் எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 34:19 சொல்கிறாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். துன்பம் வரும்போது கவலைப்படாதீங்க, அநேக துன்பங்கள் வரும்ன்றார். நீதிமான்னா யார்? நீதியாக நீ வேலை செய்கிறப்பா, என்னுடைய பாதப்படியில் நீதியாக நீ பாஸ்டிங் போடுற, என் ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற மகனே மகளே, உனக்கு அநேக துன்பங்கள் இருக்கும்பா, நீ கவலைப்படாத. அதுலேருந்து நான் விடுதலை தரப்போகிறோம்பான்னு அவங்கள பார்த்து பேசுகிறார். அந்த வசனத்தை கூந்துங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பாராம். நீ பயப்படாதப்பா. ஏன் சோர்ந்து உக்காந்துருக்குற? இவ்வளோ ஊழியம் பண்ணுறேன், இவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன், ஏன் பிரச்சனை தெரியலன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் விடுவிப்பேன்னு சொல்லிட்டாரு. பயப்படாதீங்க. உன் வேலை செய்ய வேண்டிய வேலை, ஆண்டவருக்காக ஓட வேண்டிய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். சோர்ந்து உட்காராத. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், பிரயாணத்தை தொடரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு தான் அந்த வசனத்தோடு பேசுகிறார். எல்லா இடத்துலையும் இந்த அவர் விடுவி போகிறான். எப்படியாப்பட்ட சிக்கலாக இருந்தால் பயப்படாத. ஏசப்பா உன்னோடு இருக்கிறார், உன்னோடு பேசுகிறார், உங்களோடு இடைப்படுகிறார். அதுதான் இந்த வார்த்தை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், நீதியாக என்னுடைய வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு அநேக துன்பங்கள் வரும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுவிப்பாராம். பயப்படாதீங்க மகனே மகளே. ஆண்டவர் தான் பேசுகிறார் உங்களோடு, நான் பேசலை. ஆண்டவர் சொன்னால் சொல்லிட்டேன். சோர்ந்து உட்காந்துருக்காத. உன் ஊழியத்தை தொடர்ந்து செய். ஆண்டவர் உங்களை உயர்த்தி மகிழப் போகிறார், மேலும் உயர்த்த போகிறார். அதுக்காகத்தான் அந்த வார்த்தை. நீ தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து போராடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கார். ஆமேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.